எப்போதாவது அல்லாஹ் நம்மோடு அழகில்லாமல் நடக்கிறதே இல்லை. நாம் எப்படி நடக்கிறோமோ அப்படி அல்லாஹ் நடப்பது என்பது சில நேரமே தவிர எப்போதுமே அப்படி நடக்கிறது இல்லை. நம்ம தப்பு பண்ணுறோங்கிறதுக்காக அல்லாஹ்வும் அதற்கு பகரமாக செய்கிறது இல்லை. நம்ம அவனுக்கு மாற்றமாக நடக்கிறோங்கிறதுக்காக அவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நம்மை விட்டு தூரமாக்குறது இல்லை. அவனுக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுமா அவங்களுக்கு? இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு பெயர் ரஹ்மான். ரஹ்மான்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? நீ நல்லா நடந்தாலும் நல்லா நடக்காட்டாலும் அவன் உன்னோடு நல்லாவே நடப்பான். நீ நல்லா நடந்தாலும் நல்லா நடக்காவிட்டாலும், நீ வணங்கினாலும் வணங்காவிட்டாலும், நீ தவறு செய்தாலும் நலவு செய்தாலும் உன்னோடு அவன் அழகாக நடப்பது. அதுக்கு தான் ரஹ்மான் பேர். இந்த உலகத்திலே அவன் மனிதர்களை கைவிட்டால் நிலைமை என்ன ஆகும்? நான் தவறு செய்வது போதெல்லாம் அவன் தண்டித்தால் நம்ம நிலை என்ன? எனக்கு கோபம் வர்ற போது அவனுக்கு கோபம் வந்தால் நான் நிதானமாக சிந்திக்க சொல்கிறேன். யார் நம்முடைய ரப்பு? அவன் அன்பு என்ன? அவன் கருணை என்ன தெரியுமா? அவன் நம்மோடு நடக்கிற அந்த நிலையை நீங்கள் யோசித்தால் ஒரு வினாடி ரப்பை மறக்க மாட்டீர்கள். ஒரு வினாடி மறக்க மாட்டீர்கள். அவன் என்னுடனேயே இருக்கிறான், எப்போதும் இருக்கிறான், இரவில் இருக்கிறான். இரவில் நான் உறங்குவேன், அவன் விழித்துக் கொண்டு என்னை பாதுகாக்கிறான். நான் உறங்குகிறேன், அவன் விழித்திருக்கிறான். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அவனுக்கு தூக்கம் வருவதில்லை, கண்ணசர்வது கூட இல்லை. சினத், ஒரு கண்ணயர் லேசா அப்படி கண்ணை பொத்துறது கூட அல்லாஹ்வுக்கு கிடையாது. நான் தூங்கும் போது என்னோடு அவன் அமருகிறான், இருக்கிறான், என்னை பாதுகாக்கிறான். ராத்திரி நம்ம தூங்கும் போது நம்ம ரூஹு எங்க இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், எங்கிட்ட வந்துருங்கிறான். நீ தூங்குவாய், உன் ரூஹு என் கையில. அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. ரூஹு பிரியும் போதும் அல்லாஹ்ட்ட போயிடும் நம்ம ரூஹு. தூங்கும் போது ரூஹு எங்கிட்ட வந்துருங்க. வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அப்புறம் அல்லாஹ் அதை திரும்பி கொடுக்கறேங்கிறான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலி முஸம்மா. மௌத்தை தீர்மானித்தால் அந்த ரூஹை மட்டும் கையில் வச்சுக்கிறான், திரும்ப அனுப்புறது இல்லை. சில பேர் படுப்பாங்க, காலையில் எழுப்புனா எழுந்திருக்கிறது இல்லை, மாலையில் படுப்பாங்க எழுந்திருக்கிறது இல்லை. ரூஹை தூக்கத்திலேயே அல்லாஹ் எடுத்து விடுவான். மௌத்து முடிவானால் அந்த ரூஹை திரும்ப அனுப்புறது இல்லை. இன்னும் வாழணுங்கிற வாய்ப்பு இருக்கிற போது, காலம் இருக்கிற போது அந்த ரூஹை திரும்ப அனுப்புறான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் போது ஒதுவோடு தூங்கினார்கள். ஏன்? ரூஹு அல்லாஹ்ட்ட போது பரிசுத்தமாக போக வேண்டும்.